மக்கள் நலன் பேணும் பட்ஜெட். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு 13,220 கோடி நிதி ஒதுக்கீடு. முதல்வரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள். மூன்றாம் பாவத்துக்கு சகோதர பாவம் என்ற பெயர் உண்டு. அதாவது இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய பாவம் மூன்றாம் பாவம். ஒருவர் வாழ்க்கையில் பெறக்கூடிய வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கு, இது எல்லாத்துக்கும் மூன்றாம் பாவம் மிக மிக முக்கியம். இன்ஃபர்மேஷன், அதாவது தகவலை பரிமாறிக்கொள்வதும் மூன்றாம் பாவம். அந்த மூன்றாம் பாவம் புதனுடைய ஆளுகைக்கு உட்பட்டது. தகவல் தொடர்புக்கான கிரகமே புதன் தான். இந்த மூன்றாம் பாவம் 8ஆம் பாவத்தோடு சேராத வரை கெட்டு போகவில்லை என்று சொல்லலாம். மூன்றாம் பாவம் 8ஆம் பாவத்தோடு சேர்ந்தால் இந்த செவ்வாயின் வீட்டில் புதன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை. அதனால தான் கேட்டை நட்சத்திரக்காரர் மனதில் என்ன நினைக்கிறார் என்பதை நம்மால் ஊகிக்கவே முடியாது. வணக்கம் சார். இப்போ நம்ம லக்னம் 2ஆம் பாதம் பார்த்துட்டோம். இப்போ 3ஆம் பாதம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. வணக்கம். லால்குடி சப்த ரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். மூன்றாம் பாவம். மூன்றாம் பாவத்துக்கு சகோதர பாவம் என்ற பெயர் உண்டு. அதாவது இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய பாவம் மூன்றாம் பாவம். தோள்பட்டையை குறிக்கக்கூடிய பாவம் மூன்றாம் பாவம். அதனால தான் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். ஏன்னா வீரர்களுக்கு தோள் மிக மிக முக்கியம். அந்த ஒருவருடைய தோள்பட்டையை, அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் வலிமையையும் விளக்கக்கூடியது மூன்றாம் பாவம். சகோதர பாவமும் இளைய சகோதர பாவம் அதுதான். இது தவிர உபஜயஸ்தானத்தில் முக்கியமான பாவம் 3. உபஜயம்னா ஒருவர் வாழ்க்கையில் பெறக்கூடிய வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கு, இது எல்லாத்துக்கும் மூன்றாம் பாவம் மிக மிக முக்கியம். மூன்றாம் பாவத்துக்கு மற்றொரு காரகமும் இருக்குது. காதுகள். நாம் பெறக்கூடிய தகவல் எல்லாமே மூன்றாம் பாவம். அதனால தான் பார்த்திங்கன்னா 10ஆம் பாவாதிபதியோ 10ஆம் பாவமோ மூன்றாம் பாவத்தோடு சேர்ந்திருந்தால் அவர் பத்திரப்பதிவு துறையில் பணிபுரிவார். காரணம், டாக்குமெண்ட்டு, பத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த ரெக்கார்ட்ஸ், இதுக்கெல்லாம் காரகமானது மூன்றாம் பாவம். காரணம், கம்யூனிகேஷன் என்ற பாவமும் தகவல் தொடர்பு என்ற பாவத்துக்கு உரியது மூன்றாம் பாவம். இப்போ கணனி, பொறியியல் துறையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மூன்றாம் பாவம் வலுத்து இருக்கும். அதே மாதிரி தபால் தந்தி போன்ற இன்ஃபர்மேஷன், அதாவது தகவலை பரிமாறிக்கொள்வதும் மூன்றாம் பாவம். அந்த மூன்றாம் பாவம் புதனுடைய ஆளுகைக்கு உட்பட்டது. தகவல் தொடர்புக்கான கிரகமே புதன் தான். அதனால தான் காலபுருஷனுக்கு 3ஆம் வீடு மிதுனமாக அமைகிறது. இந்த மிதுனம் என்பது தகவல் தொடர்பு, எல்லா விதமான செய்கைகளும் மூன்றாம் பாவத்தை சேர்ந்தது. இப்போது குரு என்பது 9ஆம் பாவம் என்றால் சீடன் என்பது மூன்றாம் பாவம். மூன்றாம் பாவத்தை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் மாணவன் அல்லது கல்வி கற்க ஆர்வம் உள்ள மாணவனுக்கு மூன்றாம் பாவம். காரணம், இப்போ இருக்கக்கூடிய உயிர்கள்லேயே ஒரு பரிணாம வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா மனிதனுக்கு மட்டும்தான் காது வெளியில் தெரியும். அதுதான் உச்சக்கட்ட ஒரு வளர்ச்சி. காரணம், முட்டையிட்டு இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு காது வெளியில் தெரியாது. குட்டி போட்டு வளர்க்கக்கூடிய பாலூட்டிகளுக்கு மட்டும்தான் காது வெளியில் தெரியும். காது என்பது ஒரு உயர்வான நிலை. மனிதனுடைய ஒரு வளர்ச்சிக்கான விஷயமே காது தான். ஆக அதை குறிக்கக்கூடிய பாவமாக மூன்றாம் பாவம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உபஜயஸ்தானத்தின் முக்கியமான பாவமே மூன்றாம் பாவம். அதே போல் இளைய சகோதரன், இளைய சகோதரரின் ஆற்றல், அவருடைய உதவி, இதற்கெல்லாம் மூன்றாம் பாவம் மிக மிக முக்கியமானது. இந்த மூன்றாம் பாவம் வலுத்து இருந்தால்தான் சகோதர உறவு நல்ல முறையில் அமையும். பொதுமக்களுடைய பாராட்டு
செல்வாக்கு அதிகமாக கிடைக்கணும்னா 3ஆம் பாவம் வலுத்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போது 3ஆம் பாவம் மிதுனம், 9ஆம் பாவம் தனுசு, அது குருவுக்கானது. ஆக 9ஆம் பாவம் குரு சொல்வதை கற்று உணரக்கூடிய பாவமாக 3ஆம் பாவம் அமைகிறது. இந்த 3ஆம் பாவம் 8ஆம் பாவத்தோடு சேராத வரை கெட்டுப்போகவில்லை என்று சொல்லலாம். 3ஆம் பாவம் 8ஆம் பாவத்தோடு சேர்ந்தால் உறுதியாக அவருக்கு நல்ல பலன்கள் அடைய முடியாது. அது போன்ற ஒரு அமைப்பு உண்டாகும். 3ஆம் பாவம் 8ஆம் பாவத்தோடு சேர்ந்து இருந்தால் பெரும்பாலும் அவர் பொய் சொல்பவராக இருப்பார். அதாவது நேர்மையற்றவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதுதான் 3ஆம் பாவம் 8ஆம் பாவத்தோடு ஏற்படக்கூடிய தொடர்பு. காரணம், 3ஆம் பாவத்தின் அதிபதி புதன், 8ஆம் பாவ காலபுருஷனுக்கு 8ஆம் பாவத்தின் அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாயின் வீட்டில் புதன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை. அதனால தான் கேட்டை நட்சத்திரக்காரர் மனதில் என்ன நினைக்கிறார் என்பதை நம்மால் ஊகிக்கவே முடியாது. அதிகமான மன அழுத்தம் உள்ளவரும் மனதில் பல ரகசியங்களை கொண்டவரும் கேட்டை நட்சத்திரக்காரர். காரணம், அந்த இடத்தில் 3-8 சம்பந்தம் ஏற்படுறது. 3ஆம் இடம் புதன் மிதுனம், 8ஆம் இடம் செவ்வாய். செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரம். காரணம், மேஷத்தில் புதனுடைய நட்சத்திரம் கிடையாது, விருச்சிகத்தில் மட்டும் கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். அது மட்டுமல்லாமல் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று சிற்றின்பத்தில் ஆர்வம் அதிகமாகவும் இருக்கும். இந்த 3-8 சம்பந்தமும் அதுதான். அவர்களுக்கு பிறரை விட சில முக்கியமான விஷயங்களில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆக 3ஆம் பாவம் நன்றாக இருந்தால் புகழ், செல்வாக்கு, புரிந்து கொள்ளுதல், மக்கள் புரிந்து கொள்ளுதல், ஜனவசியம், இதெல்லாம் உண்டாகிறதுக்கு 3ஆம் பாவம் நல்ல முறையில் இருக்க வேண்டும். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் உச்சம் பெற்றிருக்க வேண்டும், கெட்டு இருக்கக்கூடாது. மற்றபடி கிரக யுத்தத்தில் இருக்கக்கூடாது. கிரக யுத்தத்தில் இருந்தால் கெடுதல், அதே போல் நீச்சத்தில் இருந்தாலும் கெடுதல். அந்த நீச்சத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எந்தவித செயல்பாடையும் செய்ய முடியாமல் போய்விடும். அதே போல் 3ஆம் இடத்திற்கு குரு பார்வை மிக மிக முக்கியம். இதுதான் 3ஆம் பாவத்துடைய முக்கியமான சாராம்சம்.